வணக்கம், வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். வணக்கம் தோழிகளே, இன்னைக்கு நம்ம டயட் ரெசிபியில் ஒரு ஹெல்த்தியான சத்து மாவு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம சத்து மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதை வச்சு இன்னைக்கு எப்படி உருண்டை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மண்டவெல்லம் அல்லது கருப்பட்டி இதை நல்லா நம்ம இடித்து போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கக்கூடாது. குறைவான தீயில வச்சு இதை லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்க போகிறோம். லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குறைவான தீயில வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கருகி போயிடும். வாசத்துக்காக கொஞ்சமா எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா இந்த சத்து மாவை நம்ம தூவி விட்டு கிளறி விட்டுக்கலாம். மொத்தமா போட்டீங்க அப்படின்னா கட்டி விழுந்துரும், ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தூவிட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. குறைவான தீயில வச்சு மட்டும்தான் இதை கிளறி விடணும். இது ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட மனமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்க வேண்டியதான். வெளியில இருந்து நம்ம குழந்தைங்களுக்கோ பெரியவங்களோ நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு சத்தான உருண்டை வீட்டிலேயே பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ், நிறைய டயட் ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல டயட் அண்ட் ஹெல்த்தி ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.